எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்பா கிட்ட சாரி கேளுங்கடா. அவங்க திட்டினதை எதையுமே மனசில் வச்சுக்காதீங்கடா. மறப்போம், மன்னிப்போம். என்ன ஏப்பா நாளிலேருந்து குடிக்க மாட்டேன்ப்பா. உண்மையாவா? உங்க மேல சத்தியம்ப்பா. இந்தா என்ன அம்மா, இனிமே நீ குடுக்குற காப்பியை தவிர நான் எதையுமே குடிக்க மாட்டேம்மா. அந்த காப்பியை கூட குடிக்க மாட்டேம்மா. நான் திருந்திட்டேம்மா. மச்சான் இந்த பீர் எடு. மாமா என்ன? நான் உங்க பொண்ணோட புருஷன் பேசுறேன் மாமா. சத்தியமா குடிக்க மாட்டேன் மாமா. இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பெய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. தேங்க்யூ மாமா. டேய், இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். தினம் ஒரு வாசகம் மட்டும் எழுதி போடுற, ஆனா ஒரு லட்சியமும் இல்லை போல. எவன் சொன்னா இல்லன்னு? நாங்க மாத்த நல்லா ஊர் சுத்தணும், நல்லா குடிக்கணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும், அப்புறம் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் ஆகணும். இந்நேரம் உங்க அப்பா தாளுக்கு நீ எப்படி பேர் வாங்கி கொடுத்துருக்கணும்? ஐ அட்வைஸு சார். எப்படி ஜனாதிபதியை உங்கள் அப்பா அம்மா பெருமைப்படுத்திட்டீங்களோ? எங்கள் அம்மாட்ட ஓசி காப்பி குடிக்க தானே வந்த, வாங்கி குடிச்சு ஓடி போயிரு. என்ன யோசனை விதி இப்படி பேசுறான்? அட என்னன்னு செவிட்டு காதுல போய் சங்கு ஊதிக்கிட்டு இருக்க? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்பி. என்னம்மா சுடுதண்ணி இல்லையா? சரி அப்படியே அந்த சோப்பை எடுத்து போட்டு குளிச்சிடுற. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் பாட்டு மோசர கட்டைக்கு. ஐ வாண்ட் எமோஷனல். ஏய், என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா, எனக்காக. என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுடா. 1988. ஏன் இவ்வளோ பேக்ல போறான்? அன்னைக்கு போகி பண்டிகை. ஊரே போகியை கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு எங்கள் அம்மா டிவியில் பில்லா படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போத்தான் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. ஏண்டா சொல்லுடான்னு தானே சொன்னோம், கொல்லுடா நான் சொன்னோம். இப்போ எதுக்கு அஸ்கி வாய்ஸ்ல பேசுற? நடந்ததை ஸ்ட்ரைட்டாவே சொல்லாமே. அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். அன்னையிலிருந்து ஒருத்தர் நோட்டை போட்டு நோட்டு வாங்கிய செலவு ரூபாய் 5ன்னு எழுதிட்டு எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ண செலவு முதற்கொண்டு எழுதியிருக்காரு. அவர் தான் எங்கள் அப்பன். மேலே சொல்லு. வளகாப்பு செலவு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, டியூஷன் சேர்த்தது, சாப்பிட்டது, ஏப்பம் விட்டதுன்னு எல்லா செலவையும் அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்காரா. எங்களுக்கு சத்தியமாக யாருக்குமே தெரியாதுரா. காலைல ஒரு பொண்ணை சொல்லி, நீ இன்னைக்கு எங்கேயும் போகாத, உன்னைய மாப்பிள்ளை பார்க்க வராங்க. என்னது மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? எங்கேயாவது ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்களாடா? அங்கேயே நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். ரியலி? அந்த புள்ளைய நான் வேணான்னு சொன்னேன். வரதட்சணையா 7 லட்சம் பணம், 100 பவுன் நகை, ஓட்டுறதுக்கு சாசிட்டி பைக்கு எல்லாம் தராங்க. 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டியா? நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். 7 லட்சம்டா. ஏய், லட்சம் பெருசா லட்சியம் பெருசாடா? லட்சம் தான்டா. அப்புறம் சண்டை பெருசாயிருச்சு. வழக்கம் தானே. என்னால முடியாது. ஏய் முடியாதுன்னா 18,64,540 ரூபா கடன் இருக்கு. கடனை அடைச்சிட்டு போடான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதாண்டா நண்பா டைரி எல்லாம் எடுத்தாந்து போடுறாரு. 25 டைரி. அப்படியே ஆடி போயிட்டேன். எப்படியாவது அவர் கடன் அடைக்கணும்டா. உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எங்க போய் தங்க போற? இந்த ஊர்ல சத்தம் கூட இல்லையாடா? ஓ ரூம்ல தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. எனக்கும் தான். இப்படி ஒரு அப்பாவா? எனக்கு அந்த ஆச்சரியமெல்லாம் இல்லடா. தேனிக்குள்ள இவ்வளவு ரோசமா? வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கா? எப்படி இப்படி ஒரு கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்? ஃபேமிலி மிராக்கல்ரா. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா. அதை அப்படியே பத்திரமா மூடி வைடா.
இந்த ஷட்டரை கொஞ்சம் தூக்கி விட முடியுமா ப்ளீஸ்? அடிச்சி வா, இறங்கி வா. நான் அண்ணா இல்ல, முருகன். நீ பழையபடி அங்க போய் நின்னு இப்ப ஹெல்ப் கேளு. முருகா, முருகா, என்னம்மா? இந்த ஷட்டரை கொஞ்சம் தூக்கி விட முடியுமா ப்ளீஸ்? ஓ, ஒரு ஓட்டாச்சே, தூக்கிட வேண்டியதான் ஷட்டரை. வேற என்னம்மா? பாப்பா. என்னப்பா? பாப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. பேர்ல ஒரு படம் இருக்கு தெரியுமா? என்ன படம்? பாப்பா போட்ட தாப்பா. தெரியாது. யார் ஹீரோ? ஹீரோலாம் மேட்டர் கிடையாதுங்க, மேட்டர் தான் ஹீரோவே. சிடி வேணுமா? வேணாமா? கடை திறந்து விட்டதுக்கு தேங்க்ஸ். மறுநாளும் இல்லாதவனுக்கு இதுதானே வேலை. பெட்ரோல் இல்லையா? இதெல்லாம் தண்ணியில ஓடுறதுங்க. லெஃப்ட் தரவா? வேணாங்க. நேத்து ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்றேன்பீங்க, அப்புறம் லவ் பண்றேன்பீங்க. அட போட கேன. ஹெல்ப் பண்ணுங்க. இப்படித்தான் சிரிப்பாளுங்க. லைக் பண்ணாத, அன்லைக் பண்ணு. கொஞ்சம் முன்னாலேயும் பார்த்து ஓட்டுங்க, குழி இருக்கும். பயப்படாதீங்க, உங்களை குழிக்குள்ள எல்லாம் தள்ளி விட மாட்டேன். இப்படி தாங்க பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போய் ரொம்ப பயலுக பாலும் குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. ஆமாங்க, அது ஆம்பளைங்க சாபங்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க. தம்பியா? இதுக்கு வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கலாமே. இந்த 100 ரூபாய்க்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பயப்படாதீங்க, காசை திருப்பி தந்துடுவேன். கடல்ல போட்டதும் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்ததும் திருப்பி வரவே வராது. ஓ அப்படியா? வராதா? நடிச்சு பேசுறாளா நம்மள புடிச்சு பேசுறாளா தெரியலையே. வர்றேன், பின்னாடியே வர்றேன். எப்படி கொல்லாம கொல்றா பாரு. தேங்க்ஸ் பாஸ். காசு? ஓ, அந்த பிள்ளை சைட் அடிச்சில்ல, சரியா போச்சு. ஓ, ஆனா அந்த புள்ள ஒன்னதான் பாக்குது. ஆமால்ல. மாடி இதுதான் காதலா? ஐய, என்ன இன்னைக்கு ஒருத்தன் ஷட்டரை திறந்து விட்டுட்டு இருக்கான்? தினமும் ஒருத்தன் வருவானோ? ஆள் வேற நல்லா இருக்கானே. 5 காப்பி போடுங்க. எது? இது 5 ஜெராக்ஸ் காப்பி போடுங்கன்னு. கடையை நல்லா டெவலப் பண்ணலாமே. ஒரிஜினலை விட நகல் நல்லாவும் இருக்கு, நக்கலாவும் இருக்கு. பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. டா 300 ரூபாயில மீதி. நல்ல வேலை திருப்பி வந்துருச்சு. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க நல்லா ஃபேமிலியா, நல்லா ஹோம்லியா, அழகா இருக்கீங்க. உங்க பின்னாடி லவ் பண்றேன்னு எவனாவது சுத்துவான், அவனை நம்பி தயவு செஞ்சு லவ் பண்ணி வேஸ்டா போயிடாதீங்க ப்ளீஸ். உங்க அப்பா அம்மாவா பார்த்து இவனை கட்டிக்கோ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், முருகன், பட்டா முருகன். நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்க தவிடு பொடியாக்கிட்டீங்க. நீ ஏன் நெஞ்ச சுரன்ற மாதிரியே பேசுற? அதுவா தன்னால வாயில வருது. என் வாயில கூட என்னென்னமோ வருது.
ஆனா இப்ப எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் இங்க இருந்து போற நேரம். அப்பா அவ கேட்டதா சொல்லுமா. உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. ஏன்? நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு துண்ணூறு போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க. அதுக்கு தான். ஏங்க நீங்களே உங்களை பேயின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். பட்டபுருகா பட்டைய கிளப்புறடா. முருகனை அடிச்சு விட்டோமேனு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க என்ன கண்ணடிக்கிறேன் என்ன பார்த்து? ஐயோ சாமி, 3 நாளா இடதுக்கான அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதிர்ஷ்டமா இல்ல யாராவது பில்லி சூனிய வச்சிருக்காங்களான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. இது வைட்டமின் சி குறைபாடு, போய் டாக்டரை பாருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி கேசவன் அவர்கள் இன்று தனது வருங்கால மனைவி மித்ரா மீனலோசனியை முருகன் கோவிலில் சந்தித்தார் என்பதை இந்த சந்தோஷத்துடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சேமமா இருங்கோ. ஐயோ 500 ரூபாய போட்டேன். சாமி சாமி பக்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டு 500 ரூபாய போட்டேன். 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க சாமி. வராது ஓய், சுவாமி உண்டியல்ல போட்டாச்சு. அப்ப 50 எடுத்துக்கிட்டு 450 வராது ஓய். சாமி 450 ரூபாய் எடுத்துட்டு 50 ரூபாய் கொடுங்க சாமி. என்ன இப்படி பண்றேல? இந்தாங்கோ. கடைசியில என்ன பிச்சைக்காரனாகிட்ட. முருகா நான் எம்எல்ஏ வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் காதுல காது குத்துனா பரவாயில்ல, நீ பொத்தலையே போடுற. போடா போ, நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். ஏய் உனக்கு பிடிக்கலன்னு அந்த பிள்ளைய பாக்குறதே இல்லை தெரியுமா? நான் அந்த பிள்ளைய பார்த்தனா உன் ஃபியூச்சரே சொல்லிவிடுவேன். ஏய் நல்லா இருக்காடா. லிஃப்ட்னு கை நீட்டும் போது ஷிஃப்ட் கார் தான் வரணும்னு அடம் பிடிக்க கூடாது. ஓட்டர் சைக்கிள் இருந்தாலும் டிராவல் பண்ண கத்துக்கணும். ஏய் மூணாம் பௌத்திரம். டேய் சிக்குனா உன்னை பிதிக்கி விடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் போடு. மே ஐ கம் இன்? என்ன பாக்குறீங்க? இதை 25 காப்பி ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் மிஷின் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். மனுஷனுக்கே ப்ராப்ளம் இருக்கும்போது மிஷினுக்கு இருக்காதா? எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? ஆமா நான் போடா பொழப்பத்தவன். அதானே நம்மதுக்கு காயணும். நான் தான். ஒய் அப்படி நான் தான். அப்ப கோ எஸ். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இப்போ என்ன வேணும்? நீங்க யாரோடையோ பேசுற மாதிரி பேசுங்க, நானும் யாரோடையோ பேசுற மாதிரி பேசுறேன். பாக்குறவங்களுக்கு டவுட் வராது. அதுக்கு தான் இந்த மெத்தட். யாரோ பேசுற மாதிரியா? நீ யாரோ தான். நீங்க அப்படியே ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்கீங்கங்க. என்னன்னு தெரியல, உங்க மேல மட்டும் பாசம் பொங்கி வழியுது. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். பேபிமா பிலீவ் மீ. ஓ கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இதுக்கே கடவுளை கூப்பிடுறீங்க? ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலான்னு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவில் கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா உனக்கு சமாதி கட்டிடுவாரு. இப்போ எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் போனை வைக்கிற நேரம். நம்ம என்னடா புக்ஸ்? அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க. அவசரமா இருக்கும், பணம் தேவைப்படுதுனே. ஏய் இந்தடா இத வச்சுக்க. இதை வச்சுக்க. முதல்ல போய் அம்மா பாரு. பணம் போதுமாடா? பணம் பத்தாது போலண்ணே. ஏய் இந்தடா இந்த செல்போனை 5 ரூபாய்க்கு வித்துறா. தம்பி பயப்படாதடா. இந்தாங்க என் பங்குக்கு 500 ரூபா. இந்தா சார் 500 ரூபா கொடுத்துருக்காரு. பணம் போதுண்ணே, செல்போன் வேணாண்ணே. நான் போய் அம்மாக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேண்ணே. போய் பாரு, சீக்கிரம் போ. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா வருவீங்க. உங்க மூஞ்சிலேயே அந்த கலை தெரியுது. ஓ வீட்டில் தாயா நான் பொண்ணு எடுத்துருக்கேன்னு. தெனி நம்ம வேலையில நாளைக்கு பார்த்துக்கலாம்டா.
நம்ம போனா அவங்க அம்மா கொத்தாசையா இருக்கலாம்ல. ஆமாங்கய்யா, நாங்கள் போய் உதவி பண்ணுறோம். ஒலிம்பிக்லயா ஓடுற? எங்கடா மண்டை படைக்க ஓடுற? அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க போறேன். எந்த அம்மா? அடி செருப்பால பேச 50 ரூபாய் எடுத்துட்டு மீதி திருப்பி கொடுறா. கடன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேணாம். இவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எம்புட்டு நடிக்க வேண்டியிருக்கு. ஆனா 25 ஓட்டு கன்ஃபார்ம்டா. அந்த 500 ரூபாய் ஏறா. அது அந்த பெரியவர் எங்க அம்மா கொடுத்ததுண்ணே. நானும் பின்னால உங்களுக்கு தானே ஓட்டு போடுவேன். யாருக்கு வேண்டாம். இந்த 500 ரூபாய நம்ம அண்ணன் நெப்போலியனுக்கே கொடுத்துருவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐ கள்ள ஓட்டு. எடுக்கிறது பிச்சை, ஏற நினைக்கிறது பல்லாக்கு. எங்க அம்மா நல்லா கழுவி ஊத்துறாங்கல்லடா. 10 பாத்திரம் கழுவ சொல்லு. நீ டாக்டர் புருஷன்டா. நர்ஸா? டோன்ட் வரி தேனி, நீ நர்ஸு புருஷன்டா. ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நான் கிளம்புறேங்க. சிட் டவுன். ஹாஸ்பிடலுக்குள்ள வந்துட்டு அப்புறம் என்ன? போய் உட்காருங்க. டோக்கன் வாங்காதவங்கள வாங்கிக்கங்க. நர்ஸும் இல்லையா? நீ டோக்கன் போடுறவளோட புருஷனாடா நீயே. மோகர கட்ட. நான் ஊரை ஏமாத்துறேன், நீ என்னையவே ஏமாத்துறியா? சரி விடுறா, ஓ மோகர கட்டுக்கு இதெல்லாம் போதும். ஹலோ, நீங்க டோக்கன் வாங்கலல, வந்து வாங்கிக்கங்க. ஏங்க வேற நம்பர் கொடுங்க. நீங்க 9வது ஆளா தானே இங்க வந்தீங்க, அதான் போய் வரிசையில உட்காருங்க. சரி, நான் மாத்திக்கிறேன். 1 நம்பர் போங்க. அடுத்து நம்மளாச்சே, நலிவிற வண்டி தான். ஹலோ மிஸ்டர், இங்க வந்து நில்லுங்க. இல்லைங்க, எல்லாரும் போட்டோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, பார்த்துட்டு வந்துடுறேன். மிஸ்டர் வாங்கண்ணா வாங்க. என் பேர் தேனிங்க. நீ தேனியாரு எறும்பாரு, முதல்ல மூடிக்கிட்டு இங்க இரு. என்னது மூடிக்கிட்டுரா? என்னடா தேனி உனக்கு வந்த சோதனை? இனிமே தாண்டி ஆரம்பம். என்ன பண்ணுது? யாருக்கு சார்? உங்களுக்கு தான். ஃபீவர் சார். எத்தனை நாளா இருக்கு ஃபீவர்? நேற்று காலையில் 8:30 மணிலேருந்து கோயிலில். சிஸ்டர், அந்த பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஊசியெல்லாம் வேணாம் சார். பேர் என்ன? கேசவன். என்ன சார், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு போடணுமா? எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? வேற என்ன சார் சொல்ல போகிறீங்க? சிஸ்டர், அப்போ 2 ஊசியாக போட்டுருங்க. நலம் நலம் நலம். எப்போ கல்யாண பத்திரிக்கை வைக்க போற, எப்போ கல்யாண சாப்பாடு போட போறேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னப்பா பண்றது? சம்பந்தப்பட்ட பொண்ணு தானே முடிவு பண்ணணும். அது சரி, சார் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்காரு, அப்புறம் கூப்பிடுங்க.
சிதம்பரம் மகனுக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க ஜி. நல்லா செராக்ஸ் எடுக்கிறீங்க. ஹலோ, நான் சாமியாரா போலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சன்னியாசமே போலாமே. தேனி, இந்த நேரத்துல தான் நமக்கு ரோசம் வரக்கூடாது. இந்த வீடா? தரு ரூமாச்சே. வாங்க பொலிட்டிஷியன் ஜி. ஏய், அவ வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான்டா. எங்கடா? கீழ் வீட்டுல இருக்கல்ல மித்ரா. டேய் என்னடா சொல்ற? அது ஹவுஸ் ஓனர் பொண்ணுடா. வச்சாண்டா டிரான்ஸ்ஃபார்மர்லயே. மிஸ்டர் ரயில்வே ஆபீசர், அவர் உங்க பீஸ் கட்டத்தான் புடிங்கி இருக்காரு. நண்பா, ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னடா சொல்ற? டேய், லவ்வுக்கு அந்த பொண்ணு எங்க அப்பன் கடன் அடைக்கி அவங்க அப்பன் சொத்து. ஏண்டா, அவங்க சொத்து ஒரு 2-3 கோடி தேராது. அது இல்லாம 4-5 ஓட்டு வேற இருக்குல்ல. என்ன ஓட்டு அதான் வச்சிட்டீங்கடா? வேட்டி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போங்கடா. இப்ப டீகளை வெளியே போக சொல்றேன். நாளைக்கு இந்த ஹவுஸ் ஓனர் உன்னை வெளியே போக சொல்லுவாடே. என்னப்பு பண்ணுவே? இப்போ போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட். செருப்பாலே அடிப்பேன். அப்ப கிளம்புறோம். நான் அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா. போயெல்லாம் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. டெய்லி வர்றீங்க? சாருக்கு என்ன வியாபாரம்? பொருளாதாரம் சரியில்லாதால சார் சும்மா தான் அவதாரம் எடுக்கிறாரு. கொஞ்சம் சார்ஜ் ஏத்துங்க. எது? ஃபுல் இருக்கா? உன் லாங்குவேஜ் புரியலையே. ஐயோ பேபிமா, டொக்கோமோல ஃபுல் டாக் டைம் ஆஃபர் இருந்தா என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு சொன்னேன். பண்ணி விடு. நீ தாடி வளர்த்துட்டு சட்டையை பிச்சுட்டு அலைய போற. ஹலோ. நான் கல்யாணம் பண்ணா உன்னையே தான் பண்ணுவேன்னு எங்க அம்மா கிட்டையும் ஆஞ்சநேயர் கிட்டையும் சொல்லிட்டேன். முடியாதுன்னு நான் பிள்ளையார்கிட்டயும் முருகன் கிட்டயும் சொல்லிட்டேனே. உனக்கு வேலை வெட்டி இல்ல? மரியாதை கட்டுறோம், போனை வை. இப்படி அசிங்கப்படுத்தினா போயிடுவேன்னு நினச்சியா? எங்கள் அம்மாலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க. நீ சும்மா என்ன பிடிக்காத மாதிரிலாம் நடிக்காத. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஓலை மட்டையில் ஒன்று கடிச்ச மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்க? நான் இப்படி தான் அப்பப்போ லூஸ் டாக் விடுவேன். ஷூ கடவுளே, இந்த பண்ணி தொல்லை தாங்க முடியல. கண்ணு கலங்குதா? டேய் வாய்ச்சவடால், நிஜமாவே எங்க அப்பா வந்துட்டார். கெட்ட நேரம் சொல்லிட்டா வரும். தம்பியை அடிக்கடி இந்த கடையில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெராக்ஸ் எடுக்க ஜெயிலுக்குங்களா போவாங்க? கூடி சீக்கிரம் அங்கே போக வேண்டியிருக்கும். முன்னாடி வாங்கடா. ஏய், மித்ரா மேடையில் இருக்கா, நீங்க மேலே போங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். காலில் விழுகிறேன்டா. பாப்பாவும் இங்கே இருக்கா. 500 ரூபாய்க்கு அல்ல கை வேலை பார்க்குற தெரிஞ்சது இன்னியோட அப்பிட்டாருவாடா. போங்கடா போங்க. இதுதானே எந்த கமிட்மெண்ட் வைக்க. எந்திரிங்க, நாங்களாம் எம்எல்ஏ ஆளு. இருந்துட்டு போயா. நெக்ஸ்ட் கல்யாண மரியாதை கிடையாது. சீக்கிரம் போ. நன்றிங்க. கற்பூரம் அந்த பச்சை துண்டு போட்டுக்காரு. ஆமாம், அவர் பேர் என்னன்னு கேட்டுக்க. இந்த பக்கம் காலி மாரி உட்காந்துருப்பாரு. சரி ஸ்டாப்பு. சரி. ஏய், அந்த பக்கம் இருக்குல்ல, அது நம்ம ஆளு. அந்த பக்கம் நிக்கிறது ஏன் ஆள்ரா? ஆண்டவன் முடிச்சு போடுறத பத்தியா? நம்மள மாதிரி அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்னு. என்ன கண்ணகி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தலைவரே. எங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி தலைவரே. என்ன வெள்ளச்சாமி, நல்லா இருக்கீங்களா? பச்சை துண்டு போட்டவர் உங்களை தான். என் பேர் வெள்ளச்சாமி இல்லைங்க, மாரிமுத்து. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். முகூர்த்த நேரத்திற்குள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. லேட்டா வந்தாலும் ஃபாஸ்டா வருவோம், ஆனால் ஆப்சென்ட் ஆக மாட்டோம். என்னடா பஞ்சு பேசுறேன் அவன்? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இந்த பயிர் செழிப்பாய் வளர அன்பு என்ற டிஏபியையும், பாசம் என்ற பொட்டாசியத்தையும், நேசம் என்ற பூச்சிக்கொல்லியையும், அரவணைப்பு என்ற யூரியாவையும் சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் கொடுத்து உன்னை கொன்றிருக்க வேண்டும். கால் போன போக்கிலே பாதையையும், மனம் போன போக்கிலே பேச்சையும், விதி போன போக்கிலே வாழ்க்கையையும் தேர்ந்தெடுக்க கூடாது. டாய் பஞ்சு, கூட்டத்தில் எதுவும் பேசி அசிங்கப்படுத்திடாதடா. நைட்டில்
விளக்கண்ணை போட்டு நல்லா அவன் கை காலை உருண்டா சரியா? கை தட்டுறது நட்புக்காக செய்த தப்புடா. என்னத்தா மேடைக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருமா? போகலாமா? என்ன பொண்ணையும் மாப்பிள்ளையும் சந்திக்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. கில்லாடிகளா உங்கால பார்க்க போறோம்னு சொல்லுங்கடா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்த புக்கேவையும் கிஃப்டையும் திருடி கொடு. நல்ல மூளை வேலை செய்துதா? இந்த மணமக்கள் எப்படி வாழ வேண்டும்? நகமும் சதையும் போல, பகலையும் சூரியனையும் போல, இரவையும் நிலவையும் போல, தாஜ்மஹாலையும் காதலையும் போல, ஏன் இன்னும் சொல்ல போனால் நானும் நேர்மையும் போல, நானும் சேவையும் போல, நானும் உண்மையும் போல. வாழ்க்கை வழங்கின மாதிரி தான். நீயும் போல. நீங்க 2 பேரும் புக்கை தேடி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானுங்களே. சாயங்காலம் பேஷண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சிக்னல் வீக்காவது கிளம்புவோமா? வரேங்க. இறுதியாக ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை என்பதும் தேர்தல் தொகுதி பங்கீடு போலத்தான். நாங்கள் 234 தொகுதிகளிலும் வென்று ஆட்சியை பிடிப்பது போல் நீங்களும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறேன். போட உட்காரு. பயப்படாத செல்லம். எப்படி சொன்ன மாதிரி வந்தோம்ல பேஷண்டோட. ஏன்டா உருன்னு இருக்க? கூட ஃப்ரெண்டு இருந்தா காதலுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஏன்டா ஆக்குறீங்க? காய்ச்சி அடிக்கும்போது தத்துவம்லாம் பேசாரா? நல்ல ராசியா ஒரு நம்பர் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு மனசு சரியில்லை. பக்கத்துல 10 ஆஸ்பத்திரி இருந்தாலும் நமக்கு பெஸ்ட் ஆஸ்பத்திரி தான் பாருங்க. ஓ, அப்படியே ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு டாக்டர் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்ட்டு. வீட்டை காலி பண்ணாம விட மாட்டான் போல. சிஸ்டர் 2 பேருக்கும் குளுக்கோஸ் ஏத்துங்க. ஓகே சார், டாக்டர். எதுக்கு சார் 2 பேருக்கும் குளுக்கோஸ்? ஆமாங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. டேய், இப்போ உனக்கு சந்தோஷமாடா? சந்தோஷம்டா. அப்படியே வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வயரை புடுங்கிட்டேன். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நேரா பேசு. நீ ஏன் வந்து லவ் நச்சரிக்கிற? நான் நச்சரிக்கிறேன், ஏன்னா நீ நச்சுன்னு இருக்க. கவிதை கவிதை. பட்ட முருகா, பட்டைய கிளப்புறடா. கிழிச்ச பட்டையவா கிளப்புற, மொக்கைய போடுற. என் கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. வேலை தரேன், பாக்குறியா? யூ மீன் ஒர்க்? ஒரு நாளைக்கு 18 ரூபா 50 பைசா சம்பளம். ஒரு டீயும் வாங்கி தரேன். செத்துட்டாங்க பட்ட முருகன் அவனை வேலை செய்ய சொன்னதை கேட்டு. அவன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைங்க, பொழைச்சி வந்துடுவான். அண்ட் பை தி பை, அவனுக்கு உங்கள் ஹஸ்பண்டாக இருக்குதான் ஆசையை தவிர அசிஸ்டண்ட்டாக இல்லை. தினமும் வர்ற விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் கதை சொன்ன மாதிரி கதையா சொல்ற. நீங்கள் வெறும் ஜெராக்ஸை தாங்க பார்க்குறீங்க, ஒரிஜினல் உள்ள கிடக்குங்க. தனியாக பேசணுங்க. இந்த ரோடு எண்ட்ல போய் நில்லு. அப்பா வந்ததும் சாப்பிட வீட்டுக்கு வருவேன், அப்ப பேசு. ஆனா அதான் கடைசி பேச்சு. இப்ப பட்ட முருகன் மூச்சு நின்னு போச்சு. என்ன சார், உங்க கடையில் குரங்கு பல்படி கேட்டா இல்லைன்றாங்க? நாங்க அனிமல்ஸ்க்கெல்லாம் விற்கிறது இல்லை. இல்லை சார், ஏன்னா எனத்துக்கே வைக்கலனா அப்புறம் என்னத்த கடை நடத்தி போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் தள்ளி போ, இல்லைன்னா யாராவது நீ என்ன தள்ளிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நான் இதை லைக் பண்றேன். நான் அன்லைக் பண்றேன். பட்டையை போட்டு நான் ஆட்டையை போடலான்னு நினைக்கிறியா? என்னது கோடு? யூ நோ, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா.
நெத்தியில உள்ள நீர் இழுக்கிறதுக்காக எங்க அம்மா எனக்கு பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம் ஏய் உன் புள்ள முருக மாதிரியே இருக்காண்டேன்னு சொல்லுவாங்களாம். அதனால எங்க அம்மாவும் எனக்கு முருகன்னு பேர் வச்சு டெய்லி பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்புறம் 5வது படிக்கும் போது நான் மார்வேட போட்டியில கலந்துக்கிட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் முருக வேஷம் போடுறா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் முருக வேஷம் போட்டேன். இந்த பட்டைக்காவே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் 6வதுலேயே முருக வேஷம் போட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியா? நோ செகண்ட் பிரைஸ். இந்த முறை முதல் பரிசை பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பரிசை வாங்க இந்த பட்டை என் கூட ஒட்டிக்கிட்டு ரங்காமுருகன் பட்டமுருகன் ஆயிட்டேன். இந்த +2 படிக்கும்போது தான் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. சரி இந்த பட்டையை விட்டுறலான்னு நினச்சா அது என்னையே விடல. நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. இப்போ அந்த மார்க்கை மறைக்க தினமும் பட்டை அடிச்சுட்டு திரியிறேன். அம்மாடி, சார் பட்டைக்கு பின்னாடி மூட்டு பெரிய வரலாறு இருக்கும்னு தெரியாம போச்சே. நைஸ் ஃபிளாஷ்பேக். பட் செம்ம போர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் பீர் அடிக்கும் போது சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? எது? நான் கால் டாக்ஸி இது சொல்லி. என் பேர் பரோட்டா சூரி. சார் நல்லா பாக்குறது நல்லா கழுத புலி மாதிரி அழகா இருக்கீங்க சார். விட்டுருங்க சார் பாப்பா முன்னாடி அசிங்கப்பட்டாங்க சார். ஓவராட்ட ஆடி இருக்காரு. ஹலோ, எங்க இருக்கீங்க? நலம். முக்கியமான விஷயம் எதா இருந்தாலும் நேர்ல பேசலாமே. பாலிடிக்ஸ்ல இருக்கனால போனை உளவுத்துறை ஒட்டு கேக்குதுப்பா. ஹலோ, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்களேன். என்ன கிஃப்ட்? அப்படியா? பால்வீதி பக்கத்துல இருக்கிற சாக்கடைக்கு சீக்கிரமா வாங்க. இங்க பாருங்க, குடிக்கலன்னா சொல்லிருங்க. இனிமேல உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். இப்போ உத்தரவு மட்டும் கொடுத்து பாருங்களேன். எப்படி பைபாஸ் ரோட்டை பிடிச்சிட்டு பறந்துக்கிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. அதை விட்டு அடிக்கலாம் ஆளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. நான் ஒரு ஆம்பளைங்கிற சட்டையை கலட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கொசுவை கொன்ன பாவம் உங்களுக்கு? கையெடுங்க மேடம், வலிக்குது. ஓ, உன்னை அடிக்கலாம் ஆளை வர கூப்பிடணுமா? உன்னை அள்ளிக்கிட்டு போக 108 ஆம்புலன்ஸை வர சொல்லியிருக்கேன். ஆம்புலன்ஸா? அப்ப யாரு அடிப்பா? என்ன இது? எதிர்கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பானுங்க? சுத்தி பப்ளிக், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டு. இப்போ சிம்பத்தில் எப்படியும் எனக்கு 10 ஓட்டு கன்ஃபார்ம். நீ ஒரு பொம்பளைன்னும் என்னோட முன்னாள் காதலன்னு பொழைச்சு பொண்ணு சும்மா விட்றேன். நீ இப்படியே போயிரு, நான் இப்படியே போகிறேன். விடு, பொம்பளை பிள்ளை அடிச்சேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு நல்லதில்ல. நிறுத்து. என்ன? விடு, மொத்தம் அங்கே சட்டை கழிஞ்சிட போது. வீராங்கனை மகடா, இதுக்கு மேலையும் முகரக்கட்டி இந்த பக்கம் அனுப்புன குறவழிய கொடிச்சு போடுவேன். ஒரு துக்க செய்தி. தான் உருகி காதலித்த காதலியை இன்றோடு தலைமுழுகி டைவர்ஸ் செய்தார் அண்ணன் தேனி கேசவன் அவர்கள். அடிபட்ட மனசு ஆளுக்க கலந்துட்டு ஆத்துங்கடா. என் பையன் பொண்ணுக்கு நான் தெரிந்த ட்ரீட். டேய், நீயே வாங்கி நீயே குடிக்கிறது பேர் ட்ரீட் இல்லடா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏண்டா? நேத்துதான் என் பையன் பிறந்தான். அவனை பார்க்க வரவன் பூரா 100, 200, 300 கையில் கொடுத்துட்டு போறானுங்க. ஒரே நாள் 9000 சேர்ந்துருச்சு மச்சான். என் பொண்டாட்டி கேட்குறா,
யோ பார்த்தியா, என் புள்ள பிறந்த அன்னைக்கே 9,000 சம்பாதிச்சிட்டியா. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒன்று இந்த அமௌண்ட் என் கண்ணில் காட்டியிருப்பியா? எல்லாம் ஒரு ஆம்பளை ஆடாடு கேட்குறான். அட விட்ற, இந்த பொம்பளையிலே இப்படித்தான். சரி நீ என்னடா பண்ண? நம்ம ப்ளஸ் பாயிண்ட் தானே நம்ம மைனஸ் பாயிண்ட்டு. அவளுக்கே தெரியாமல் அந்த அமௌண்ட்டில் 1000 ரூபாய் ஆட்டையை போட்டாச்சு. அதில் தான் ட்ரீட். சின்று செய்வதெல்லாம் நன்று. ஒருத்தர் ஒரு சோகமான விஷயத்த சொல்கிறப்ப இப்படி கேப்பில் எடுத்து குடிக்காத. இல்லை மாப்பிள்ள, கேவலமாக இருக்குது. பச்சைப்பில் காசுல குடிக்கிறமேன்ற ஒரு அறிவு வேண்டாம். நான் உனக்கு டீசெண்ட்டு ஏதாவது சொல்லிடுவேண்டா. பாரு மச்சி, பாதி பாட்டில் காலி பண்ணிட்டேன். இவனுக்கு என்னாச்சு? சரகு கசகுதாடா. ஏய், அவ அடிச்சு அடி கண்ணு முன்னாடியே வந்து போறா. தேனி, நான் உங்கள்கிட்டலாம் ஒன்று மறைச்சிட்டேன்டா. தெருவா விரட்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா. அவங்க என்ன சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? கொட்ட போறோம். கொட்டுனாங்கடா. கொட்டுனாங்களா? உக்கி போட சொன்னாங்க. 101, 102, 103, 104 முட்டிலாம் போட சொன்னாங்க. குழந்தையாடனா? பப்பிச்சமாக்கிட்டாங்கடா. அதான் லவ் புட்டுக்குச்சே. அப்புறம் என்ன ஃபீலிங்ஸு வந்துட்டேன். வணக்கம் வாக்காள பெருமக்களே. யார? ஒரு ஆகஸ்ட் மாதம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்களாண்டா. அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம். உன்னைய அடிச்சவன் கொட்டினவன், சரி உன்னைய கொட்டினவன், என்னைய அடிச்சவ எல்லாத்தையும் தூக்குறோம். நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கணும்னா முதல்ல 2 பேரும் காதலில் ஜெயிக்கணும். 2 பொண்ணுங்க மனசவே கவர் பண்ண முடியாத உங்களால் மக்கள் மனசை மட்டும் எப்படி கவர் பண்ண முடியும்? எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஏய், காதல்லையும் ஜெயிப்போம், தேர்தல்லையும் ஜெயிப்போம். ஏய், நம்மெல்லாம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா இருப்போம்டா. நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. முருகா, பட்ட முருகா. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. ஹலோ, இப்ப பாடி ஏமாத்தி யாரை விட்டு அடிக்க போற? பாப்பான்னு பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க. கூட்டிட்டு போய் கொட்ட சொல்ற. ஸ்கூல்ல கூட நான் கொட்டுவாங்கன்னு இல்லை தெரியுமா? சி, போன வை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இது எதுக்கு இந்த இடத்துல? தெரிஞ்சதானே சொல்லுவாங்க. போன வை. லவர் கூட பிரச்சனைனா கோபிநாத் மாதிரி குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஆராயக்கூடாது. நல்லது அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கணும். போ போ, நானும் போறேன். என்ன பிடிக்கலன்னா அப்படியே போயிடு. பிடிச்சிருந்தா ஒத்த ரோஜாவோட வா. ஒரு 5 ரூபா இருக்குமாடா? அன்னைக்கு நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல. பரவாயில்லைங்க. 18ஆம் தேதி திங்கக்கிழமை 1:30 மணிக்கு உங்கள் மூலமாக கொட்டு வாங்கணும், ஊக்கி போடணும்னு மேலே உள்ளவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். யார் தடுக்க முடியும்? உங்களை மாதிரி எனக்கு வெரைட்டி காமெடி வராது. ஆனால் பசங்களை வெட்டியான காமெடி ஆக்கிடுவீங்களே. அதில் கொடுமை என்ன தெரியுமா? அன்னைக்கு என்ன 4 பேர் கட்டி தூக்கிட்டு போகிறானுங்க. நீங்கள் வாயை பொழந்துட்டு பார்த்தீங்களே. ஐயோ சூப்பருங்க. ஐயோ சாரி. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கொடுத்துருங்க. ஹாய் ரோசாப்பூ ரவிக்கக்காரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிட்டேன்னு. 5 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்து லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு நம்ம பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும், அதுதான் பிரச்சனை. அதுக்கே நீங்கள் தான் காசு கொடுக்கணும்னா பார்த்துங்களேன்.
நல்ல மனம் வாழ்க. ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150டா. இந்த வந்துடுறேன். வாங்காமையே சொல்ற? பணத்தோட இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட உயிரோட இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். நீயும் குடிப்பியா? சீச்சி, நட்புக்காக அப்பப்ப அந்த தப்பை பண்ணுவேன். டெல் மீ, ஆன்சர் மீ. நட்டாங்குத்துல நிக்க வச்சு ஒரே வெட்டி விடுவேன். பம்பாடு பட்டு வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினா எவ்வளோ கட்டிக்குவேன்னு சொல்ற? வாட் யுவர் ஐடியா? நீ எது சொன்னாலும் என் பட்டக்சல் சொல்லுன்னு நிற்ப. நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கேடி பிள்ளை கில்லாடுறாங்கன்னு தெரியும்டே. கூட்டு நீ ஸ்கூலுக்கு போயிட்டே உங்கள் அம்மாட்ட தாய்ப்பால் குடிச்சவன் தானே? பையன் அப்பவே குடிய விடலையா? அதுவும் ஃப்ரீ தானே. வா, உனக்கு எவன் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னான் அவன் மொசர கட்டையை பார்க்கலாம். இங்கே பாருப்பா, அவங்களுக்கு சிட்டிக்குள்ள 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. லெட்ஸ் கோ. அவங்களுக்கு 3 கோடிக்கு சொத்து இருக்குது. அங்கிட்டு கிணறு இருக்குது. டேய், அடுத்தவன் சொத்துனா எப்படி அப்பனும் பிள்ளையும் வாயை பொளக்குறாங்க பாரு. எங்களுக்கும் ஜெராக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. சார், அப்பா கொஞ்சம் நிதானம். வாட்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் ப்ளீஸ்ப்பா. சார், இங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்காங்க? வாங்க வாங்க. இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவன் தான் மாப்பிள்ளையோட அப்பனா. வாடா போடான்னு சொன்ன வாயை பிடிச்சி கழிச்சு விடுவேன். இல்லடா இல்லடா பாப்போம். நீ என்ன பாத்ரூமா? வாடா கழிக்கிறேன். வரேன்டா. டேய் டேய் சீனு, தலையில என்னடா காயம்? அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. என்னாச்சு? ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டப்பா. உட்காரு வா, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. அட பாவமே. சீனில் டுஸ்டாமா. ஏய் வாடா. இவன் பொண்ணை தான் 3 மாசம் முக்கி காதலிச்சியா? ஆமாப்பா. அட வரக்கு தூசி பையல, நான் உன்னை என்னன்னு சொல்றது? இவன் பொண்ணை தான்டா கட்டிக்க சொல்லி உங்ககிட்ட நான் சொன்னேன். நீ மாட்டேன்ட்டு தெருவா லோன்னு சுத்திட்டு இப்ப காதலிக்கிறேன் கட்டி வைங்கிற. நீங்க போட்டோ காமிச்சிருக்கலாம்ல. ஆமா, இவருக்கு பிலிம் காட்டுவாங்க. இதே கம்யூனிகேஷன் கேப். உனக்கு புரியாது இங்கிலீஷ். மாப்பு, நீ பொண்ணை கூப்பிடு பார்க்கலாம். மித்ரா, உண்மைங்கிறது எனக்கு கூட தெரியாம போயிருச்சாயா? இந்த பாடாவதி பயலுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஆண்டவன் கிரேட்டடா. நான் உன் பொண்ணை சின்ன வயசுல பார்த்ததா உன்ன மாதிரி மூஞ்சூர் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நன் எக்ஸ்பெக்டடா. ஆமா, இங்க மட்டும் என்ன காம்பினேஷன் வாளுதான். பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசுடா. கமான் இல்ல டாக்டர். என்னடா நீ கேட்க வேண்டியது உங்க ஒப்பன் கேட்கிறாரு. போங்க. ஒரு நிமிஷம். Tell me what? தப்பா பேசாதடா. இங்கிலீஷ்ல கிளாமரை கத்துக்க முதல்ல. கிளாமர் கொப்பனுக்கு இங்கிலீஷ் பேசி பழக நான் தான் கிடைச்சனா? உனக்கு பொறுப்பு வரணுமா? இப்போ கல்யாணம் வேண்டாமா? டுடே ஒன்லி டைவர்ஸா? டைவர்ஸா? என்கேஜ்மென்ட் தான். அட 30 நாள் இங்கிலீஷ். அப்பா தலைவலி. சுடா ஒரு காஃபி கொடுமா? Are you satisfied now? இந்த பாரு சேனு, என் பையன் சரியில்லை. அரசியல் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். கண்ட சல்லி பயில சாவகாசம் வேற. சின்ன பிள்ளை கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியாடா? போடா. உன் பொண்ணு தான் அவனை திருத்தணும். அரசியலா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அரசியல் சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ளேயே பண்ணி கொசுவெல்லாம் சந்தோஷமா வாழும். அந்த மாதிரி நம்ம வாழ முடியுமா? இதெல்லாம் மறந்துருங்க மாப்பிள்ள. சந்தர்ப்பவாதிகளின் நேர்மை சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் மாறும். இதில் உயர்ந்த சந்தர்ப்பவாதி, தரம் குறைந்த சந்தர்ப்பவாதி என்று எவனும் கிடையாது. அதற்காக சொந்த வீடு என்பதற்காக கரியை எடுத்து சுவற்றில் பூசிக்கொண்டே இருக்கக்கூடாது. மாவட்டத்துக்காக அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காரு. கட்சியில் சீட்டு வாங்குறதுக்காக எதிர்கட்சி திட்ட முடியாம உள்கட்சியிலே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிப்பது உறுதி. இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் நான் 2 பேரை கௌரவிக்க விரும்புகிறேன். எனக்காக உழைக்கும், எனக்காகவே நேர்ந்து விட்டவர்கள் போல் என் கூடவே தெரியும் அவர்களுக்கு 3 பவுன் செயின் போட்டு கௌரவிக்கிறேன். அவர்கள் தேனி கேசவன் மற்றும் பட்டை பொங்கல்.
மட்டுமே யோசிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் என்னை பற்றியும் மண்ணை பற்றியும் யோசிக்கும் என் தலைவனுக்கு நாங்கள் காலம் முழுவதும் செருப்பாகவும் பொறுப்பாகவும் இருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் SSLC தேர்வில் எப்படி ஃபெயில் ஆனார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த 6 பவுன் சங்கிலியை ஃபர்ஸ்ட் மேடம் நான் சொல்றேன்டா. இந்த அறிவிப்பை பட்டை முருகன் வழங்குவார். எங்களிடம் இருக்கும் இந்த 6 பவுன் தங்க சங்கிலியை தனது பேத்திக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பதென்று தெரியாமல் தடுமாறி நிற்கும் அந்த பாட்டிக்கு கொடுத்து உதவுகிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டி வாங்க வாங்க வாங்க. என்ன தலைவரை நீங்க 20 வருஷமா கட்சிருங்க, உங்களுக்காக கட்சிக்காக எவ்வளவோ பாடுபட்டுருங்க. இன்னைக்கு வந்தாலும் கௌரவிங்க. நாங்களாம் உங்க கல்வி தெரியல தலைவர. உனக்கு போட மாட்டேன்னு எவன் சொன்னது? நீ அவனுக்கு மாதிரி செயினை வாங்கி கொடுத்து மேடையில் போடுங்கன்னா போட போறேன். உனக்கும் பப்ளிசிட்டி, எனக்கும் பப்ளிசிட்டி. கரெக்டா சொன்னீங்க தலைவரை. நானாவது கை காசுல வாங்கி கௌரவிக்கிறதாவது. இத்தனை வருஷமா என்னையா என் கூட பழகுறீங்க? தங்க விலை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கிளவிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. ஏய் கூட்டத்தை பார்த்தியா? 4000 பேர், குறைஞ்சது 2000 ஓட்டு விழுகாது எங்களுக்கு. அந்த கிளவிக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தானடா தெரியும் அது கவரிங்னு. கவரிங் ஒரு 350 ரூபா. நம்ம மைனஸ் பாயிண்ட் எதுனடா நம்ம ப்ளஸ் பாயிண்ட். அம்மா இதில் ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் போடுமா. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயா பார்த்துருக்கியாம்மா? இல்லையே சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? ஏன் காணாம போனாரு? மனநிலை சரியில்லைம்மா. காலையில தான் ஃபோன் பண்ணி உன் மேல பைத்தியமா இருக்குன்னு சொன்னா. ஏம்மா இதை எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் கடையில் ஒன்று ஒட்டிக்கிட்டுமா? ISM இவர் இங்கே ஏன் ட்ரெயின் விடுறாரு? பாய் டாடி. சார் போட்டோல உள்ள ஒரு மாதிரியே இல்ல அவரு? ஆமால்ல? ஆமா. என்னது சார் தெரியப்படுத்த வேண்டிய நபர்னு ஏன் நம்பர் எழுதிருக்கீங்க? உன்னால தானே அவன் பைத்தியமானா? உனக்கு அவனை தெரியாது? சார் தானே லைனில் வர்றாரு. நீ இலக்கியா அவன் இலக்கியான்னு எனக்கு தெரியலம்மா. முருகன் நல்ல வந்தேன், ஆனால் சேர்க்க சரியில்லையே. இந்த கேடி கேசவன் ஒருத்தன் அவனை கெடுத்துட்டு இருக்கான். நீ மட்டும் அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டேன்னு வையே, அவனுக்கு 2 பேருமே நல்லா இருப்பானுங்க. அதை மட்டும் நீ செஞ்சுட்ட, நானே வந்து உங்கள் அப்பாட்ட கல்யாண விஷயம் பேசுகிறேன். உங்கள் அப்பா பொண்ணு நம்பர் என்னம்மா? வேலையே இல்லைன்னு அதையே சிரிச்சுட்டு சொல்கிற உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்குறது? சார் என் மேலே வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனால் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எப்படி என்னை வச்சு காப்பாற்றுவான்னு. என்ன நான் சொல்கிறது? அடி செருப்பால என்னமோ நீ அரசியல்வாதி ஆக போறேன்னு பாப்பா சொல்லிச்சு. சொல்லிட்டியாடா? ஆமாம் சார், அரசியலில் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் பொண்ணை அரசி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன். எனக்கு இந்த கால் எதனால் போச்சு தெரியுமா? சொல்லுங்க மாமா, தெரிஞ்சுக்குவோம். அரசியலில் எதிர்கட்சிக்கார வெட்டினது. எவங்கிட்ட நீ கைதட்டி சுற்றிட்டு திரியிறியோ அவனுக்கு வெட்டினது. அவனுக்கு கூட நீ சேரக்கூடாது, அரசியலில் குதிக்கக்கூடாது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வர்ற எலெக்ஷனில் நீ ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் என் பொண்ணு உனக்கு. அவன் உங்கால கூட வெட்டலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் அவள் பேர் மட்டும் பாப்பா இல்லை, இன்னும் எனக்கு அவள் பாப்பா தான். அதோ குழந்தையில செவுத்துல கிறுக்குனது கூட அழிக்காம வச்சிருக்கேன்னா பார்த்துக்கேன். பெயிண்ட் அடிக்க காசு இல்லைங்கிறது எப்படி சமாளிக்கிறேன்? நல்ல சென்டிமெண்ட் சார். இங்கே பாருங்க தம்பி, தேர்தலை ஜெயிச்சா தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும். நல்லா இருக்கு சார். பட்டமுருகன் இந்த வீட்டில் காலை வைக்க போகிறானா இல்லை அரசியல்னால காலை இழக்க போகிறானா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அக்கா, தலைவரை பார்த்துட்டு வந்ததும் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோனு. உங்கள் பேரை சொன்னது சீட்டை எடுத்துக்கன்றாரு. உனக்கு 23வது வார்டு, உனக்கு 24வது வார்டு. மூஞ்சி இழப்பாரு. ஒரு ஃபுல் பாட்டில் ஒரே நேரத்தில் ஒன்றா குடிச்சிட்டு ஸ்டெடியாக இருந்தால் அரசியலில் நிற்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நினைப்போ. கைதட்டின உங்களுக்கு கைதட்டு கேட்க ஆசை.
நீங்க செயினை கொடுத்து போட சொல்லும் போதே நினைச்சேன்டா. நீங்க தானே தலைவரை கட்சியில இளரத்தத்தை பாய்ச்சணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். தருதல் எல்லாம் தேர்தலில் நிக்க ஆசைப்படக்கூடாது. வாடா. அப்படின்னா இப்ப போத்தின செல்வியை திருப்பி கொடுங்க. சரி வாடா எடுத்துட்டு. தலைவரே ஒன்று பண்ணுங்க, 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தங்க மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருக்குல்ல, ஒரு விரிசல் உருவாக்குவோம். இல்லைன்னா சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுவானுங்க. நம்மெல்லாம் சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு பிஸியாவே இருக்கணும்ன்ற. கூப்பிடு. எத்தனை நாள் இவங்களுக்கு ஏஜெண்டாவே இருக்கிறது? நம்ம நிக்கிறோம்டா தேர்தல்ல. டேய் தேனி முருகா, தலைவர் கூப்பிடுறாரு. வாடா, தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஐயா சால்வைங்க. போலும். ரொம்ப நன்றிங்க. நீங்க 2 பேரும் எனக்காக கை தட்டினது நினைச்சு பார்த்தேன்டா. மூளை வலிக்குது. ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனா 2 பேருக்கும் என்னால செய்ய முடியாது. ஒருத்தருக்கு கவுன்சிலர் சீட்டு தரேன், அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தலைவரை, எனக்கு தெரிஞ்சு தேனியை விட பட்டமுனுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இல்லைங்க, என்னை விட தேனிக்கு தாங்க செல்வாக்கு ஜாஸ்தி. அவனுக்கே கொடுங்க. நீ என்ன சொல்ற தேனி? தலைவரே, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஐயப்பா, நாளைக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லு. எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணணும். ஆமா, முருகன் நிற்கிறான், கூடவே நானும் நிற்கிறேன். எங்களுக்கு யார் சீட்டு தரணும்? நாங்கள் சுயேட்சையா நிற்கிறோம். 10:30 நல்ல நேரமா? டேய் நீ மட்டும் நில்லுடா. டேய் முருகா, இவர் நம்மளை பிரிக்க பார்க்குறாராமாமா. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எங்கள் நட்பு விலை போகாது. சுயேட்சையா நின்று ஜெயிச்சு காட்டுறோம். ஏய் வாடா போலாம். டேய் நானும் ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேன்டா. கண்ணா, நீ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி, இனிமே நாங்க தான் உன் எதிரி கட்சி. இது சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. பார்க்க போற வட்டா. எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்லியும் நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அர்த்தம். நீ தேர்தல்ல நிக்கிறது அப்பாக்கு பிடிக்கல, வித்ட்ரா பண்ணிடு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன மீட்டிங்? கட்சி மீட்டிங். கட்சி நடத்துற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. எலெக்ஷன்ல ஜெயிச்சோன்னு 2வது அரெஸ்ட் நீ தான். போகாத, நில்லுடா. ஓடி. ஜம்பிங் சூப்பர். நில்லுடானா நிக்க மாட்டியா? ஓ, சொன்னா கேட்க மாட்டியா? பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ஓவரா குத்தாட்டம் போடுற. என்ன அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்க, நாங்கெல்லாம் ராவான ரவுடி தெரியும்ல. ஓரி கட்டைய ஓரி. என்னை அடிப்பியாடா குட்டி? நான் சும்மா தாண்டா உன்னோட விளையாண்டேன். உன்னோட விளையாடாம வேற யாரோட விளையாடுவேன்? சீரியஸ் ஆயிட்டியா? 100 டைம்ஸ் சாரிடா குட்டி. சே, அதுக்காக பப்ளிக்ல எப்படியா விளையாடுவ? யாரா இருந்தாலும் சுயமரியாதை முக்கியம். ஐ அம் சாரிடா. சாரிடா. பரவாயில்ல, இதுக்காக என் கால்ல வந்து. சாரிடா. சாரிடா. ஏய், என்ன? ஏய், ஹேண்ட்ஸ் அப். கால்ல வேற விழுகணுமா? என்ன முக்கியம்? சுயமரியாதை. இதுக்கு மேல என்னால குனிய முடியாதுரி. நாங்கெல்லாம் ரெகுலரான ரவுடிங்கிறத காமிக்கிறேன். சார், நாளா சார், இந்த பொண்ணு கோயிலே தெரியுடா நீ அடி வாங்க ஒண்ணு. வாங்கு அவனை, உனக்கு அப்படிதான் தேவை. செத்து போனாலும் நம்ம கெத்து போகக்கூடாது. அவன் நேரம் ரோட்டில் போகிற ஓனான பிடிச்சி சட்டக்குள்ளே விட்டுக்கிட்டு
குத்துதே கொடையுதேன்னு கதர்னா இப்போ என்ன பண்றதா? எங்கடா மித்ராப்பன் ஆண்டியப்பன்? மாமா அத்தை எப்படி? அத்தை எப்படின்னா உங்களுக்கு ஒரு மனைவியா? ஒரே வரியில சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னால ஊமை மாதிரி இருந்தா, அப்ப இப்ப நான் செவிட மாதிரி இருக்கேன். உங்க மக மித்ரா எப்படி? அவளுக்கு என்ன 24க்கு. உண்மையை சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருக்கு. சத்தியம் பண்ணிடுவேன். தண்ணி அடிக்கும் போது சத்தியம் பண்ண மாட்டேன். ஆவுன்னு ஆம்பளையில பார்க்காம கையை காலை நிட்டுறா. இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படி ஆகும்போது மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. கண்ணு இங்கிட்டு அங்கிட்டுமா கட்ட வண்டி ஓட்டுது. ஏன் உங்கள அடிச்சாளா? அழுமா அடிச்சாலாவா? கடிக்காத குறைதான். பைய பீட்டி உஷாக்கு அண்ணன் மாதிரி ஓடியாந்துருக்கேன். நாய் துரத்துன கூட இப்படி ஓடியாருல. எத்தனை தடவை அடிச்சா? 2-3 தடவை. நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச ஆளு மாப்பிள. நான் கிட்டத்தட்ட 430 மேல அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா? 430 தடவையா? அதுவும் நான் சுதாரிப்பா இருந்ததுனால. மித்ரா பரவாயில்ல, அம்மா ஒரு 1000 தாண்டி இருப்பாள். விஜய் சாண்டில அப்படியே தோத்து போயிருவா. அப்படியே ஏர்ல வந்து ஒரு அடி அடிப்பா பாரு. உங்க பொண்டாட்டி அடிக்குமா? வாவ், ஷேம் டு. சாக்கா கூடாது. இது பொண்டாட்டி, இது புள்ள. அடிக்குது, அடிக்கட்டும். என் மாமியாவே என்ன 19 முறை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு தெரியுமா? என் மாமியா விஜயகாந்த் மாதிரி பேக் ஷாட் எல்லாம் அடிக்கும். இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரிய முடியுமா? யோ வெக்கங்கட்டவனே, என்ன அதெல்லாம்? இது பரம்பரை வியாதி மாப்பிள. என்ன பண்ண சொல்றீங்க? என் மனைவியோட அம்மாவுக்கு, அம்மம்மாவுக்கு, அம்மம்மாவுக்கெல்லாம் இருந்திருக்கு. ஏவன் விட்ட சாபமோ இப்படி பொம்பளையால அடியா வாங்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போது தான் மாப்பிள என்கிட்ட இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்ட்ட இருந்தது. நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். போயா யோ குடிக்கிறதுக்காக. என்னடா பொழப்பு இது? மாப்பிள கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். நம்ம என்ன செய்ய முடியும்? மன சரியில்லைன்னா கல்யாணம் ஆம்பளைங்க தண்ணி அடிப்பாங்க. அப்ப பொம்பளைங்க புருஷனை அடிப்பாங்க. இந்த ஆள் என்னடா மாமா மாதிரி பேசாம தலாயிலாமா மாதிரி பேசுறாரு? எனக்குன்னு விடிவு காலமே வராதா? பட்ட முடியல 24 இதுல எத்தனை கேஸ் மாணி கேஸ் எங்கடா? தேனி கேஸ் பேரவே காணா. வேட்புமனு பரிசீலனை பண்றப்போ வரணும்னு தெரியாதா? உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் தகுதிகளை நீங்க படிச்சு பார்க்கல? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பிரகாரம் தண்டனை அடைஞ்சிருக்க கூடாது. தேர்தலில் 6 வருஷம் போட்டிடுறதுக்கான தகுதியற்றவராகிறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க பேரை முன்மொழிஞ்சவரோட பேரு உங்களோட வார்டு வாக்காளர் பட்டியல்லையே இல்லை. ஸோ இந்த காரணங்களுக்காக உங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படுது. இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். தேனி, நானும் எலெக்ஷன்ல நிக்கலடா. இந்த தடவை வேணாம். ஹலோ. மித்ரா, நீ சொன்ன மாதிரியே யோசிச்சு பார்த்தேன். எலெக்ஷனில் நான் ஒன்றும் நிற்கலை, வாபஸ் வாங்கிட்டேன். இது வேற யாருக்காகவும் இல்லை, உனக்காக தான். தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா. கேடி பில்லாங்கிறது சரியாதான்டா இருக்கு. எலெக்ஷனில் நீ நிற்கிற, நம்ம ஜெயிக்கிறோம். இந்தா, எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு வா, சரியா? ஓவர் ஆக்டிங் உடம்புக்காவது வா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. பட்டை முருகனுக்கே சங்கு சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? ஆமா சார். அட போங்கப்பா. முத ஓட்டு கேட்க போறோம். சென்டிமெண்ட்டா ஒரு நல்ல இடத்துல இருந்து ஆரம்பிப்போம்.
அன்பு சகோதரர்களே, உங்களிடம் வாக்கு சேகரிக்க இதோ ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு சரக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்கவும் ஜில்லுன்னு பீரு கிடைக்கவும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் சங்கு. ஏய், நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க எதுக்குடா வேஸ்டா பொட்டி காவல் இருக்காங்க? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நம்ம வேஸ்டா காத்திருக்கோமா அவங்க வேஸ்டா காத்திருக்காங்களான்னு. ஆனா நீ சாக போறங்கிறது எனக்கும் தெரியும். ஹலோ பாப்ஸ். முருகா எங்க இருக்க? ஸ்கூல்ல தான் இருக்கோம். நம்ம தான் ஜெயிக்க போறோங்கிறது உலகத்துக்கே தெரியும். பொட்டியை கிட்டே மாத்திட்டாங்கன்னா அதான் காவலுக்கு இருக்கும். பனி பெய்து பாத்துருங்க. நமக்கு பனியை விட பனி தானே முக்கியம். மாப்பிள்ளைகளா, டூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். போடு போடு. எக்ஸ்கியூஸ் மீ, பீடி இருக்கா? விஷம் இருக்கு, வச்சுக்கோங்க, உங்களுக்கே உதவும். எந்திரா, முழிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா தூங்குற? தூங்குற நேரத்துல ஏன்டா முழிச்சிருக்கீங்க? பொட்டியை மாத்தி போடுவாங்கடா. நீ வேணா பாரு, கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். ஐயோ கொல்றாங்களே. நடுறா ஏண்டா எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலி புழுக்க ஏண்டா காயணும்? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் நாளைக்கு ஊரு கண்ணு முழுக்க நம்ம போட்டா மேலதானே இருக்கும். நாளைக்கு ஓட்டுன்றதை வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஜெயிச்சிட்டோம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான்டா. திங்க் பாசிட்டிவ். மா பால். ஏய், தூங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மெடிடேஷன் சொல்லி தரேன். ஐயோ, ஐயா இப்படி நல்லா நேரம் வச்சு கண்ணை மூடி மூச்சை இழுத்து கொண்டு அப்படியே நேரம் மூளையில வச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே மெடிடேஷனா பண்ண. எவனும் ஜெயிக்கிறதுக்கு நான் ஏன்டா யோகாலாம் பண்ணேன்? டேய், அவன் சொல்ற மாதிரி செய்டா. டேய், யோகா பண்ண உடனே எல்லா உண்மையும் தெரியுதுடா. என்னடா தெரியுது? நம்ம தோக்க போறதுதான். டேய், எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பேசினா கொண்டு முடியும் உன்னைய. வணக்கம், நான் கவுன்சிலர் பட்டேமுருகன் பேசுறேன். ஹலோ, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வையே, வெற்றியோட வர்றோம். அப்பா ஒரே டென்ஷனா இருக்காரு. நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த ரிசல்ட் வேட்டி சட்டையோட அலையுது பாரு. ஏய், ஏன்டா இப்படி நெகட்டிவா பேசுற? மாப்பிள்ளைகளா, எல்லா வார்லையும் ஆளுங்கட்சி தான் லீடிங்ல இருக்காங்க. ஏய், பயப்படாதடா. நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். என்னடா இப்படி இறங்கிட்ட? என்னடா, எந்த காலத்தோட ஆளுங்கட்சி ஜெயிக்காம எதிர்கட்சியும் உதிர்கட்சியும் ஜெயிச்சிருக்கு? புகழ இருந்து டெபாசிட்டும் வாங்க மாட்டேன், நம்ம வாங்குறோம். ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறங்கிறதா முக்கியம். தோத்தா நான் எங்க மாமனார்கிட்ட என்னடா சொல்லுவேன்? தோத்தம்னு சொல்லு. டேய், நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்துருக்காரா? போட, அவன் கட்சி அடகு வச்சுட்டு திருப்ப முடியாம தெரியுறேன் நகையா. எத்தனை பேரு? அப்ப நமக்கு டெபாசிட் கூட வாங்கலையா? பழமொழி சொல்றேன்னு எதையும் அவசரமா சொல்லிடாத. என் மயன் கண்டிப்பா ஜெயிச்சு வருவான். போகும் தான் போன மாசமே தெரியுமே. போடு போடு. அவன் நகையை அடமான வச்சு கொன்றுவேன்டா. ஏய், இப்போ நமக்கு தேவை பாஸ் மார்க் கிடையாது, டாஸ் மார்க். போடா லூஸ் மார்க். ஆஹா, நட்புடா. அவன் 25 வருஷமா கட்சி நடத்துறவனே தோக்குறேன், நம்ம முந்தானத்தை ஆரம்பிச்சோம் தோக்குறதுக்குனடா. எத்தனை ஓட்டுற? ஏப்பா அதை மட்டும் சொல்லிடாதீங்கடா. நான் ஒரு கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததான் நினச்சிக்கிறேன். அந்த கௌரவம் அப்படியே இருக்கட்டும். டேய், எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிங்களே. வீட்டில் சோறு போச்சு, எலெக்ஷன்னால பாப்பா போச்சு.
எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு நிமிஷம் வாங்க. சாமி, மரத்தை வளர்ப்போம், உயிரை காப்போம். அப்பாடி, ஒன்னா ஊரு சுத்துறவங்க எல்லாம் நண்பன் இல்லடா, ஒன்னா சேர்ந்து உதவாங்கிறாங்கல்ல, அவன் தான்டா உண்மையான நண்பன். ஆமா. அப்ப ஒரு 1 hour அடிச்சிருப்பேன். இது எப்படா மாட்டி விட்டாங்க? அவங்க அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ஏறல கை போச்சுடா. விட்றா, பிரபலம் ஆகணும்னாலே ப்ராப்ளத்தை சந்திச்சு தானே ஆகணும். பாப்பா, ஏய் என்னடா பாப்பாவை லவ் பண்றேங்கிறதுக்கு பாப்பா படம் போட்ட சட்டையெல்லாம் போட்டிருக்க? தெரிஞ்சிச்சா? தெரியுமா? ஸ்டாப். யாருப்பா அது? இது உங்க காலரான்னு பாருங்க. என்ன தேடுறீங்க? கலவரத்துல காலில் சிக்கி இருந்துச்சு. குடுறா, கடுப்பா கிளப்பிக்கிட்டு. கலங்காதே ராசா, கால வரட்டும், போன தம்பிகளா, நீங்க தானே எலெக்ஷன் தோத்து போனது? நாங்க இல்லையே. இருக்கு பய பிள்ளைங்க. அப்படியே முதுக சொரிஞ்சு விடுறீங்களா? அடிங். கூட்டத்துல ஒருத்தன் என்கிட்ட வசமா சிக்குனாண்டா. அவன் கையை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு. கடிச்சேம்பாரு கடி, நரம்பெல்லாம் நொறுங்கிருச்சு. அவன் கையை மட்டும் தான்டா பார்க்க முடிஞ்சுச்சு, ஆள் யாருன்னு தெரியலடா. அட கறிக்கு வீங்கின வேலை. அந்த கை என் கை தான்டா. நீ தான் கடிச்சியா? ஏண்டா இப்படி ஒரு கொலவெறித்தனமாவோட கடிப்ப? இல்லை மச்சான், கறி நல்லா சரக்கு டேஸ்ட்ல இருந்துச்சா, அதுதான் டேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான்? ஏமாத்தி விட்டாங்கடா. விட்டுருமா, கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏய், அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமாடா? 39 ஓட்டுக்கு 30 ஓட்டுன்னு எழுதி ஒட்டி விட்டாங்கடா. 19 ஓட்டு வாங்கிட்டீங்களா? நீ இன்னும் சாகலையா? 39 ஓட்டா? ஐயோ, இதுக்கு தானடா இதை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். டேய், நீங்க தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்டா. ஓட்டு கேட்டு ரோடா போய் நம்ம நிக்காத வாடலாம் கேட்க சொன்னீங்க. பத்தாதக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்னை விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிடுவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க பாரு. அதை மட்டும் என்னால் தாங்க முடியலடா. அது கூட பரவாயில்லடா, விட்றா. 39 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றின்னு போஸ்ட் அடிச்சு அதை ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஓட்ட வச்சுங்க பாரு. ஏய், இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே தாங்காதுடா. டேய் விட்றா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்டா. டேய், இதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிச்சாங்கன்னா பீகார் பக்கம் போயிருவேன். போய் செருப்பு தச்சு பழச்சுக்கிறவேன். விடுறா, நம்ம பிளஸ் பாயிண்டே நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. உண்மையான அரசியல் தலைவர் காமராசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. பயிற்சி எடுப்போம். ஆனா நம்ம மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தாண்டா நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் வர முடியும். தத்துவம்லாம் நல்லாத்தான் இருக்குது. அதெல்லாம் சரி, உங்க அப்பா அம்மா எப்படி சமாளிக்க போறீங்க? ஏய் முருகா, என்னாச்சுப்பா? நம்ம வீட்லயே யாரும் ஓட்டு போடலன்னா அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க? இதுல ஆரத்தி வர செய். முருகா, நான் உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன். காலையில் போய் ஃபஸ்ட் ஓட்டு நான் தான்ப்பா போட்டேன். நீ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறத தான்ப்பா ஓட்டு போட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னால் துபாயில் போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொன்னேன். 2 லட்சத்தை கொடுத்தேன், ஏமாற்றிட்டாங்கன்னு வந்து நின்னேன். உள்ளூர்லேயே ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், 3 லட்சம் கொடுத்தேன். பணத்தை வாங்கின பாதி பேர் காண போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த துள்ளியும் விட்டு வந்து நின்னேன். அதுக்கப்புறம் ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நீ போன நேரம் அந்த கம்பெனி 3 மாதத்தில் இழுத்து மூடிட்டாங்க. 2 வருஷமாக அரசியலில் குதிக்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கும் காத்துட்டு இருந்தேன். இனிமேல் என்னப்பா பண்ண போகிறேன்? இல்லை நான் தான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லுப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சாப்பாடு போகிறேன்ப்பா.
இதுக்கு மேலே என் உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியலப்பா. 30,000 ரூபா சம்பாரிச்சா 20,000 ரூபா மருத்துவ செலவுக்கே போகுது. இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. பார்த்து நடந்துக்கப்பா. அடுத்த எலெக்ஷன்ல நிச்சயமா ஜெயிப்பேன். என்னண்ணா இன்னைக்கு பீர் அடிப்பீங்களா? அடிச்சிங்கண்ணா பாட்டில் எடுத்து வைங்கண்ணே. தம்பி, நாங்கள் எத்தனை நாள் உனக்கு பீர் பாட்டில் கொடுத்துருப்போம். நான் ஒரு காயலாங்கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீயும் உன் பசங்கள்லாம் சேர்ந்து பழைய எறும்பு பாட்டிலாம் எனக்கு போடுவீங்களா? போடுறோண்ணே. ஐயா, நீங்கள் தான் ஏன் பெரிய மனசு பண்ணி இந்த காலி பீர் பாட்டிலாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா இதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்குவோம் ஐயா. நல்லா எடுத்துக்கப்பா. ஹலோ, என்னடா என்னாச்சு? அப்பா வேலையை எனக்கு தரதா முடிவு பண்ணியிருக்காங்களாண்டா. ஏய், நல்ல விஷயம் தானே, வாழ்த்துக்கள்ரா. டேய் கையை குடுறா. உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வேலை சாதாரண வேலை இல்லைப்பா. உங்கள் அப்பா ஏதோ டியூட்டியிலேருந்து மயங்கி விழுந்து இறந்ததுனால கிடச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் அப்பா பிளான் பண்ணி செத்துருக்காரு. தூரத்துலேருந்து அசைக்க வேண்டிய கொடியை அவ்வளோ கிட்டத்தில் போய் காட்ட வேண்டிய அவசியம்? எல்லாம் உங்கள் வாழ்க்கையை பற்றின பயம். நோய்கிட்ட மாட்டிக்கிட்டோம், எப்போ இருந்தாலும் போகத்தானே போகிறோம்னு இப்போவே போயிட்டார். இங்கே உள்ள நல்ல உள்ளங்களால் உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. காப்பாற்றிக்கங்கப்பா. இந்தாப்பா. நன்றிங்க. வண்டிடுங்கப்பா. ஒரு 15 டேஸ் நானும் என் ஒய்ஃபும் ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹிமாலயாஸ்லாம் போகிறோம். அப்புறம் ஒரு வாரம் மலேசியா, சிங்கப்பூர் டூரு. லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அப்புறம் கூப்பிடு சுப்பையா. நான் கொடுக்க வேண்டிய பணம் இது அட்வான்ஸ் 25,000 ரூபா. இனி வாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. ஏன் ஃபோனை போட்டு வட்டி போடுறேன் குட்டி போடுறேன்னு சொல்லி என் தாலியாக இருக்கவா? யார் பணமும் எனக்கு வேண்டாம். பேங்க்கில் 7 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். என் பேர்லேயும் என் பொண்டாட்டி பேர்லேயும் 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். என் பொண்ணுக்கு 125 பவுன் நகை 5 லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இது போதும்டா என் வாழ்க்கைக்கு. நீ நினைக்கிற மாதிரி இந்த சொத்தெல்லாம் எங்கள் அப்பனோ பாட்டனோ எனக்கு கொடுத்துட்டு போனது இல்லை. கஷ்டப்பட்டு நான் உழைச்சது, அணுவாக சேர்த்தது. அப்பா அம்மா இல்லாத என்ன என் மாமன் 200 ரூபாய்க்கு லீஸுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த 200 ரூபாய்க்காக 10 வயசுலேருந்து 10 வருஷம் கொத்தடிமையாக கிடந்தேன்டா. 35 வயசாண்டா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கையை ஊனி, காலை ஊனி, வயத்தை கட்டி, வாயை கட்டி, பெட்டி கடை, மளிகை கடை, ஹோட்டல்னு என்னென்னமோ ஆரம்பித்தேன். எதுவுமே கை கொடுக்கல. ஹோட்டலை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்திரத்தை ஏற்றிட்டு போகிற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாமல் 45 கிலோமீட்டர் 4 தடவை நானும் உங்கள் அம்மாவும் சைக்கிள்லேயே. அதுக்கப்புறமும் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளானேன். நமக்கு சாப்பாடு போட்டு அந்தஸ்து கொடுத்து அந்த ஹோட்டலை நீ பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீஸுக்கு விட்டுட்டேன். உன்னை திட்டும்போது எனக்கும் தான் வலிச்சுது. திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினச்சிக்கிட்ட. நினச்சிட்டு போ.
சின்ன பிள்ளையில நீ அழும்போதெல்லாம் கோமாளி மாதிரி உன் முன்ன நின்று வந்து ஆடுவேன். அப்போ நீ என்னை பார்த்து கெக்கப்பக்கேன்னு சிரிப்பேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பாடுறா கோமாளி அப்படின்னு என்னை பார்த்து சிரிப்பாங்க. யார் சிரிப்பை பற்றி நான் கவலைப்படல. என் புள்ள நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போவும் நான் காமெடினா தாண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவாவது உனக்கு ரோசை வந்து நீ நல்லபடியாக திருந்திட மாட்டியா அப்படின்னு தான். இந்த பணத்துலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒருபடி அரிசியும் ஒரு பாக்கெட் ஊறுகாயும் வாங்கி உங்கள் அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாரு. தூக்கம் அப்படி வரும். ஏன்னா இது உன் உழைப்பில் சம்பாதிச்ச பணம். இனிமேல் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊரில் யாரெல்லாம் என்னை காமெடியன் கோமாளி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன். இதை வச்சுக்கிட்டு பிஸ்னஸை பெருசு பண்ணு. குட் டைம் ஸ்டார்ட்